ஹாய், வெல்கம் டு மை சேனல். எக் கிரேவி ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கிரேவிக்கு எத்தனை எக்கு தேவையோ அத்தனை எக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடலாம். இன்றைக்கி நான் கிரேவிக்கு எங்களுக்கு 5 எக்கு போதும். ஸோ அதனால் 5 எக்கு எடுத்துருக்கிறேன். வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சுக்கிறலாம். ஏன்னா உப்பு போட்டு வேக வச்சாதான் தோல் அந்த முட்டையோட கூடு நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக உரிக்க வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் எல்லோரும் உப்பு போட்டு வேக வைக்கிறாங்கல்ல. ஸோ அதை ரீசனாக சொல்லி அதனால் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து உரிச்சுக்கிறலாம். அது அவிய போட்ட முட்டை அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம கிரேவிக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் இன்றைக்கி நான் எனக்கு கிரேவிக்கு தேவை. ஸோ அதை எடுத்து உரிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறலாம். ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடு வந்ததும் நம்ம கடுகு, வீட்டில் இருக்க கடுகு விட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறலாம். போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சோம்னா அந்த பெரிய சைஸ் ஒரு வெங்காயம், அந்த வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறலாம். வெங்காயம் வதங்கட்டும். ஸோ அது வதங்குற கேப்பில் நம்ம 2 தக்காளி நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தக்காளி எடுத்துக்கலாம். 2 தக்காளியை நறுக்கி சேர்க்காமல் எக்கு கிரேவிக்கு நான் இப்படி தான் சேர்த்தேன். ஸோ சேர்த்தா கொஞ்சம் கிரேவினஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் அது, அப்புறம் கரம் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணது அது. ஸோ சீரகத்தூள், சோம்புத்தூள் அதுவும் வீட்டிலே ரெடி பண்ணது தான். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசாலா மல்லித்தூள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தூள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி. நான் இன்றைக்கி ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றினேன் தண்ணி. அந்த 4 முட்டைக்கு அந்த தண்ணி எங்களுக்கு போதுமான அளவுக்கு வர்றதுக்காக, கிரேவினஸ் வர்றதுக்காக நான் அந்த ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். அது கொதிச்சிட்ருக்கட்டும். அந்த கேப்பில் வேக வச்சுருந்த முட்டையை உரிச்சிடலாம். உரித்து அந்த முட்டையை 2 நடுவில் நறுக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த உள்ளக்க கிரேவி அந்த மசாலாவில் இறங்கி, அந்த மசாலா எக்கில் இறங்கி கிரேவினஸ் வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எக் கிரேவி ரெடி. கடைசியாக ஃபைனலாக அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியை நைஸாக நறுக்கி அதில் சேர்த்துட்டோம்னா நம்ம லெமன் எக்கு கிரேவி ரெடி. இதை சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு இது இன்றைக்கி நான் எங்களுக்கு பண்ணது சப்பாத்திக்கு, இது ரைஸுக்கும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.